ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியாவும் நம்ம ஆகாஷும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு யாருக்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தெரிலன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சாங்க. உடனே நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக வெல்விஷராக நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து நித்திஷ் ஐயோ வந்துட்டாயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் நீ எட்டி பார்க்குறாரு, நீ இந்த வேலையை தான் பார்ப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்பா இடம் பொருள் எவ்வளோ தெரியாமலே நீ பண்ணுறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே வந்து நின்றுட்டு வாயினியா போகலாம், நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் உனக்கு கவலையாக இல்லை, இதே நீ வீண் வம்பு போய் வலுத்துட்டு போய் நீ உட்காந்துருக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ரியாக்ஷனு. கடைசியில் பார்த்தா நீ கேவலமான வேலையை பண்ணுவேன், நீ அதுக்கு வேற நான் ஃபீல் பண்ணணும் நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இவங்களுக்கு. கடைசியில் வா போகலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க, ஐயோ வேணாடா விட்டுறதா அப்படின்னு சொன்னால் கேட்குறாங்களா, டேய் என்கிட்ட யாருடா வருவான், நான் தான்டா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்கேன். அந்த டைம் பார்த்து பாக்கியா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கையை விட்டுறியா இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான் கற்று விட்டுட்டு கிளம்ப கவுன்சிலர் தம்பி வந்துட்டாரு. வந்துட்டு சும்மா அடிச்சு அலப்பறையை பார்க்கணுமே, இங்கே நான் தான் டான் அப்படிங்கிறாரு. சரி இவர் ஒரு பக்கம் காப்பாற்றி விட்டு கிளம்ப நம்ம நிதிஷ கோவமாக கிளம்பிட்டாரு. இந்த விஷயத்தை போய் வீட்டில் சொல்ல, அதுக்கப்புறம் ஏழிலுக்கும் செல்லியனுக்கு செம்ம கோவம் வந்துச்சுங்க. இவனை சும்மா விடக்கூடாதுன்னு வீட்டுக்கே வந்து சும்மா குத்து லெஃப்ட்டில் குத்து ரைட்டில் குத்துன்னு சொல்லிட்டு கொத்துன்னு குத்தி விட்டு போயிட்டாங்க. குத்தி விட்டு இங்கே வீட்டுக்கு வந்தோடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அதுக்கப்புறம் கோபி சாருக்கு ஃபோன் வந்து பாக்கியா மேலாம் ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க, அவங்க என்னடா பண்ணாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுடா, ஆக மொத்தம் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு அவங்களும் உள்ள இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு லேடிஸ்ன்னு கூட பார்க்காம இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா, ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.